ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லைப்ரரியிலேருந்து கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன வ்ளாகாக போடுறேன். அதுதான் ப்ளஸ் இதோட சில புக்ஸோட ரிவ்யூஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். லைப்ரரியில் நான் பார்த்தேன். ஸோ அதோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டார்கெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தான் நான் டார்கெட்டாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி லைப்ரரியில் வந்து நம்மளோட ஓன் புக்ஸ் எல்லாமே அலோடு கிடையாது. ஒன்லி நோட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அலோடு. ஓன் புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பட் நான் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் படிக்கலாம், ஏன்னா நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அது வெளியில் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? அதை ஏன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து வெளியில் படித்தேன். அண்டு மற்ற நேரம் லைப்ரரி உள்ளே போனாலே நான் மேக்ஸிமம் டெஸ்ட்டு தாங்க அட்டென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து நம்ம புக்கில் நிறைய படிச்சிருப்போம். ஸோ அவங்க கண்டென்ட் வேறு மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அந்த புக்கே படிக்காமல் ஸ்டார்டிங்கில் அதை படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கு ஃபுல்லாக படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒன்லி டெஸ்ட்டு தான். நான் லைப்ரரி உள்ளே போனாலே நிறைய டெஸ்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய அகாடமிலேருந்து சுறா, அப்புறம் சக்தி, கணியன் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அவங்களோடத எடுத்து தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன், மேக்ஸ் போடுவேன், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் பார்ப்பேன். ஸோ இது நான் போனோன்னே என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப செம்ம வெயில் 11:30 ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் போன டைம். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ நான் போனோன்னுமே டேரெக்டாக உள்ளே போயிட்டேன். ஃபுல் ஏசி தான் இங்கே. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் வெயிலேருந்து உள்ளே போகிறதுக்கு நல்லா இருந்ததுனால நான் முதல்ல அவுட்டில் வெளியில் படிக்கல, உள்ளே தான் போனேன். ஸோ போனோடனே தேவிரா புக் எடுத்தேன். ஓகேங்களா? இதில் வந்து இந்த புக்கு நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. யூடியூப்பில் வந்து நிறைய சொன்னாங்க ரிவ்யூ, பட் உள்ளே உள்ள கண்டென்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. சரி ஓகே நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு உள்ளே எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் 10th 11th 12th இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் புதுசாக படிக்கிறவங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் வந்து புக்ஸ் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா புக்ஸ் எனாஃப்ங்க. இதில் இருக்கிற 2-3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏதாவது யூடியூப் சேனலில் போட்டால் பார்த்துங்க, இல்லை லைப்ரரி உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து நான் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் லைப்ரரிக்குன்னு சொல்லி ஒரு நோட் வச்சுருப்பேன். ஸோ அதில் மட்டும்தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஓகே என்னுடைய டார்கெட்டில் எனக்கு ஏபிஜிபி போட்டேன். இப்போ நான் போனோடனே இந்த காவலர் புக் எடுத்தேன். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் பேப்பர் இருந்துச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதோட எடுத்தேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். இல்லை ஒரு 25 சம்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் பார்த்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கணியன் புத்தகம், ஓகே பதிப்பகம் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் எனக்கு கணியன்னாலே மேக்ஸ் மட்டும்தாங்க ஞாபகம் வரும். இதில் தமிழ் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மாதிரி டெஸ்ட்டு போடுறதுக்கு மட்டுமே தான் இந்த புக்லெட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல்லாக பயிற்சி வினாக்கள் சொல்லி ஒவ்வொரு பயிற்சி வினாக்கள்லையும் 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 to 12th வரைக்கும் ஃபுல்லாக மிங்கிள் பண்ணி 11th 12th நான் கொஞ்சம் 11th 12th படிச்சிருந்ததை கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரும் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஷின்ஸோடைய தமிழ் இதையும் இதில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஷின்ஸும் அட்டன் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தேன். இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நமக்கு எக்ஸாம் கிட்ட வர நேரம் நம்ம நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அதுக்கு இந்த புக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. 6 to 12th வரைக்கும் ஒரு கம்பைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? இதில் பாருங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம், இது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி காட்டுறதுக்காக தான் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தேன். நான் ஆக்சுவலி ஒரு 7 hours இருந்தேன். ஸோ 6:30க்கு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 6:30 கிளம்புனா தான் நான் 8 o'clock நான் வீட்டுக்கு வர முடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ அதனால் நான் 6:30 கிளம்பிட்டேன். இது வந்து கன்னிமரா லைப்ரரி. ஓகேங்களா? சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இதான் அவுட்லைட் பாருங்கள். ஸோ எல்லாம் இருட்டாயிடுச்சு. எல்லாருமே மேக்ஸிமம் போயிட்டாங்க. ஒரு 10 பேர் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தாங்க வெளியில். ஓகே நானும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோஸில். ஸோ இந்த டே விலாக் வந்து நான் என்ன பண்ணேங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இருட்டில் உண்மை